ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே அப்படின்னாலே நமக்கு என்வி சாப்பிடாமல் இருக்க முடியாது. கட்டாயமாக சண்டேவும் வெனஸ்டே 2 நாளும் என்வி சாப்பிட்டே ஆகணும். காலையில் எழுந்திரிச்சி என் ஹஸ்பண்ட் மீன் வாங்குவோன்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்ட்டு மீன் வாங்க போகலான்னு மீன் கடைக்கு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம், அவருக்கு பிடிச்ச மீன் இல்லை. சரி அடுத்து இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மீன் வாங்கினோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க 10 பேர் 15 பேர் நிற்கிறாங்க, பயங்கர கூட்டம். மீன் கடையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அங்கனுக்குள்ளே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பில்லு போட்டு வரணும். அந்த கடையில் பில்லு போட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வரணும். அது மாதிரி இருந்துச்சு. திருச்சியில் இப்படி ஒரு கடை வந்துருக்குதே, பரவாயில்லையே. நான் பார்க்கல, ஏன்னா நான் எப்போவும் மீன் வாங்க போனதே இல்லை. எப்போவுமே எங்கள் அப்பா தான் மீன் வாங்கிட்டுருவாங்க. நாங்கள் சிக்கன் மட்டன் தான் வாங்குவோம். அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா, சரி இந்த இடம் நம்மளாக போய் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனனால எனக்கு இது நான் சொல்கிறேன். இது முன்னாடியே வந்திருக்கலாம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தனால சொல்கிறேன். சரி வெயிட் பண்ணிவிட்டு மீன் வாங்கியாச்சு, பில்லெல்லாம் கொடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி கட் பண்ணி தரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வடையும் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். மாமா வந்து பருப்பு வடையும் டீயும் வாங்கி சாப்பிட்டாரு. நான் வந்து எனக்கு எப்போ அந்த வெடி போண்டா இருக்குது பாருங்கள், இனிப்பில் அது பிடிக்கும். அது வாங்கிட்டு பிள்ளைங்கள் 2 பேருக்கும் உளுந்த வடை வாங்கிட்டு, இஞ்சி டீ அந்த கடையில் சூப்பராக இருக்கும். சரி இஞ்சி டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா, அதை சொல்லலையே உங்கள்கிட்ட. கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் அத்தனை மணிக்கே பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் வேக வச்சு பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, சுண்டல் இது மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுலாம் கடையில் இருக்குது, இப்படிலாம் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு. நான் வீட்டில் நைட்டே பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே வடையை சாப்பிட்டுட்டு அடுத்தது பாசிப்பயிரை வேக வச்சு காலையில் டிஃபன் இன்றைக்கி இது தான், பாசிப்பயிறு தான். ஏன்னா ஸ்கூல் டேஸில் பிள்ளைங்கிட்ட கொடுத்தா சாப்பிடாதுங்க. சரி வீட்டில் இருக்க அன்றைக்காவது ஆளுக்கு கொஞ்சம் பாசிப்பயிரை வச்சு ஆளுக்கு ஒரு வடை. இன்றைக்கி காலையில் டிஃபன் இது தான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீனெல்லாம் கழுவும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மீனை கழுவி குழம்பு மீன் பொரிச்சு மீன் தனியாக பிரித்தாச்சு. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் அறுத்து வச்சுட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் சோம்பு 2 வெங்காயம் தாளிக்க போட்டு பச்சை மிளகா வதக்கி மீதி வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. நாங்கள் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம், தேங்காய் ஊற்ற மாட்டோம், அதனால தான். அதுக்கப்புறம் மசால் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு, புளித்தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். கிழங்கா மீன் பாதியை பொரித்து பாதியை குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. நான் கூட நினச்சேன் மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்களாம் ஃபஸ்ட் டைம் போய் வாங்குகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வாங்கியிருக்கோம், அது தெரிஞ்ச கடையாக இருக்குமா, நமக்கு பார்த்து கொடுப்பாங்க. இது இந்த கடைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம், எந்த விலை கிழங்கா மீன் எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். சைஸ் வேறு குட்டியாக இருந்துச்சு. அப்பா வாங்கிட்டு வரதெல்லாம் பெரிய 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 பீஸாக இருக்கும். அப்புறம் இதுக்கு இடையிலேயே கிரேப்ஸ் இருந்துச்சு, அதை தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சா, ரொம்ப டயர்டாகி வேர்த்துருச்சு. சரி இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பழம் இருந்ததா, அதை உரித்து பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 நம்ம 2 சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எப்போவுமே நான் பழங்கள்லாம் சாப்பிட மாட்டேன், பிள்ளைகளுக்காக கொடுப்பேன், நான் சாப்பிடவே மாட்டேன். இந்த தடவை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்து மெலிஞ்சிட்டப்பானாங்க. சரி அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். ஊருக்கு போனால் பார்த்ததில் ஒரு 5-6 பேர் சொல்லிட்டாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்ட, பயங்கரமாக மெலிஞ்சிட்ட, என்னான்னு பாரு இப்படியே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு. வெயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீ எப்பயும் போல தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் வெயிட்டெல்லாம், ப்ரெஷர் சுகர். என் ஆத்னார் கூட சொன்னாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்ட, கழுத்தெல்லாம் நீண்டு எலும்பெல்லாம் தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொரிச்சு மீன் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு தூங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் கிரேப்ஸில் 1-2 பழங்கள் அழுகி இருந்துச்சா, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு மீதி இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அதில் அந்த ஆக்சுவலாக அரைக்காமல் அப்படியே திங்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுங்க சாப்பிட்டா அந்த கொட்டையெல்லாம் துப்பிடுங்க என் பிள்ளைங்க. அந்த கொட்டை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொட்டை ரொம்ப நல்லது, கேன்சருக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி, அது எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. அதில் அந்த கொட்டையை சாப்பிடணும். அதுக்காகவே அதை அரைச்சி 1-2 இந்த தடவை அரைக்கும்போது 1-2 கொடுத்துட்டேன். நான் குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொட்டையும் வந்துச்சுங்க. என் பையன் குடிச்சிட்டு சொன்னான், என்னம்மா நாக்கெல்லாம் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது நான் சொன்னேன், இது மாதிரி கொட்டை, அதை சாப்பிடு, துப்பிடாத, நாக்கு அரிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் தான் அரிக்கும், சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட
சாரி, என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சு இன்றைக்கி. அவன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தான், அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனான். பார்த்தா வரும்போது 2 பாக்ஸ் நிறையா மட்டன் பிரியாணி கொண்டு வந்தான். அவங்க ஒரு மேரேஜுக்கு போனாங்களாம், அவங்க சொந்தக்காரவங்க வீட்டில். நிறையா மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பையனை கூப்பிட்டு அவன்கிட்டையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. சூப்பர், நல்லதா. நேற்று பிரியாணி சாப்பிட்டோம், இன்றைக்கும் பிரியாணி. அதுவும் நேற்று சிக்கன் பிரியாணி, இன்றைக்கி மட்டன் பிரியாணி. நேற்று அம்மா சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க, நைட்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. சரி, அப்புறமா பிரியாணி ஆசை இருந்துச்சு, அதான் அம்மா சாப்பிட்டாச்சு செஞ்சாச்சுன்னு விட்டாச்சு. இன்றைக்கி பாருங்கள், கடவுள் கிருபையில் இன்றைக்கி நைட்டு மட்டன் பிரியாணி. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.